ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2022 இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ஒரு சூப்பரான ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன பாமலி மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. வலி வேதனையில் அப்படியே துடிச்சிட்டு இருக்கா. ஒரு வேளை கர்ப்பமாக இருக்கிறதுனால வலி வேதனையில் துடிக்கிறான்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. உடம்புக்குள்ள ஒரு பேய் பூந்திருக்கும். அந்த பேய் அப்படி இவ்வளோ ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அவள் களத்தை பிடிச்சி அவளே அப்படியே நெரிச்சிட்டு இருக்கா. வலி தாங்க முடியும் அப்படியே கதறிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத மயக்கம் போட்டுறா. அப்படியே உடம்பு அப்படியே அந்த இடத்துலயே மிதக்க ஆரம்பிக்குது. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் எங்களோட சொந்த கிராமத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அதாவது இத்தனை வருஷமா இங்கே வாழ்ந்த ஊரை விட்டுட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது இந்த கிராமத்துல தான் வாழ்ந்திருப்பான். இந்த ஊருக்கு தான் இப்போ நேர மாசம் கர்ப்பிணியா இருக்க ஹீரோயினை கூட்டு வரான். இதுக்காக இங்கே கூட்டு வந்திருப்பானா, ஹீரோக்கு இந்த ஊர்லேயே ஒரு பரம்பரை வீடு இருக்கும். அதை வித்துட்டு அவனோட கடன் பிரச்சனைலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருப்பான். இந்த ஊரே ஒரு மரமலை தான் இருக்கு. அதனால நேர மாசம் கர்ப்பிணியா இருக்க ஹீரோயினுக்கு இங்க இருக்கிற மேடு பள்ளத்துல ஏறி இறங்குறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சஷாங்க பார்த்து நம்ம வீட்டு சாவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த சஷாங்கிறவன் யாருன்னா, ஈரோட அப்பா அம்மா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஈரோட சொத்தை ஃபுல்லா பாத்துக்குது சஷாங் தான். சஷாங் வீட்டுக்கு வந்துறாங்க. என்ன சார் 20 வருஷமா இந்த கிராமத்து பக்கமே வரவே இப்ப திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவர் கதையாசிரியர். கடைசியா நான் எழுதின புத்தகம் ஒழுங்கா போவதனால கடன் பிரச்சனையாச்சு. அதனாலதான் இங்க இருக்கிற வீடை வித்துட்டு அதுல வர காசு மூலியமா கடனையும் கட்டிட்டு ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட சஷாங், கவலைப்படாதீங்க சார், நான் உங்களுக்கு வித்து தரேன். 20 வருஷமா உங்க வீடு பூட்டி இருந்தனால ரொம்ப அழுக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கிளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் விக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சஷாங்கோட பாட்டி வந்தாங்க. வந்த பாட்டி எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறாங்க. இந்த கிராமத்துல இருக்கிற நடைமுறையை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, 6 மணிக்கு மேல நீ வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயின் என்னடா இந்த காலத்துல இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வீடு அப்படியே பாலடைஞ்சு போய் கிடக்குது. அக்கம் பக்கத்துல கூட யாருமே கிடையாது. வந்த ஹீரோ அப்படியே அங்க இருக்கிற ஒரு ரூமையே பார்த்துட்டு இருக்கான். அந்த ரூம்ல யாரு இருந்திருப்பாங்கன்னா ஹீரோட அக்கா தான் இருந்திருப்பாங்க. அப்படியே நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஒரு நாள் நைட் டைம் ஹீரோட அக்காவுக்கு வந்து நெயில் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அப்பா என்ன பண்ணிட்டு இருக்க, நைட் டைம்ல நெயில் கட் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஊர்ல காலங்காலமா நம்ம முன்னோர்கள் கடைபிடிக்கிற வழிமுறையில இதுவும் ஒண்ணு. உன் புருஷன் வேற ராணுவத்துக்கு போயிருக்கான், இன்னும் திரும்பி கூட வரல, நெயில் கட் பண்ணாம ஒழுங்கா படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோட அக்கா மறுபடியும் எடுத்து அப்படியே நெயில் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே எடுத்து பிரசண்டா தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் சஷாங் 3 பேரும் வீட்டுக்குள்ள வந்துறாங்க. வந்து பார்த்தா வீட்டு ஃபுல்லா அப்படியே புழுதியும் ஒற்றையுமா இருக்கு. இத்தனை வருஷமா மூடி இருந்த வீடுங்கிறனால எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது. நீ மன்னிச்சிருங்க, இன்னைக்கு ஒரு நாள் விளக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நாளைக்கு நான் எலக்ட்ரிஷனை கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சஷாங் சொல்றான். ஹீரோ ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் சேர்ந்து அப்படியே வீடையே கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்லயே ஹீரோட அக்கா ஒரு ரூம்ல இருந்திருப்பாங்களா, அந்த ரூம் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சாவியெல்லாம் வச்சு ட்ரை பண்றாங்க. அந்த ரூம் கதவை திறக்கவே முடியல. இங்க வேற ஏதாச்சும் சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. எவ்வளவு தேடினாலுமே எந்த சாவியும் அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஹீரோயின் மட்டும் அப்படியே பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் தண்ணி வெளியே போற இடத்துல பாக்குறாங்க. அப்படியே கொத்து கொத்தா முடி இருக்கு. யாரோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முடியத்துக்கு அப்படியே டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அப்படியே ரெஸ்ட் ரூம்ல வந்து பாக்குறாங்க. மறுபடியும் அந்த தண்ணி போற இடத்துல அப்படியே கொத்து கொத்தா முடி இருக்கு. இதை பாக்குற ஹீரோனுக்கு பயமாயிடுது. இப்பதான் கிளீன் பண்ணிட்டு போனோம், மறுபடியும் எப்படி இங்க முடி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முடியத்துக்கு அப்படியே டஸ்ட்பின்ல போட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா அப்படியே காத்து விசு விசுன்னு அடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஜன்னல் கதவு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த ஜன்னல் கதவை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை நீட்டுறாங்க. அந்த கதை வந்து பட்டுன்னு கையில அடிச்சிருது. நகை உடஞ்சிருது. சரி நகத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் கட்டரை எடுத்து அப்படியே நகத்தை வெட்ட போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ என்ன பண்ண போற, பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் நகை வெட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் நகை கட் பண்ணா வீட்டு ஒரு சாவு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் நகை கட் பண்ண முடியும் வச்சாங்க. ஆனா ஹீரோயின் நகை கட் பண்ணாம வச்சாலுமே ஹீரோ சொன்ன விஷயத்துல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நைட் ஹீரோனுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே ஆளுக்கு வந்து பாக்குறாங்க. ஆள்ல ஒரு போட்டோ மாட்டிருக்கு. அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அது யாரோட போட்டோனா ஹீரோட அக்கா போட்டோ தான். ஹீரோட அக்கா சில வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்தீங்க. சரி எந்த சத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க மாட்டி இருந்த போட்டோ ஒரு சைடு மட்டும் அப்படி கலந்து தொங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஹீரோன் அப்படியே ஒரு செகண்ட் பயமாயிடுது. அதுக்கப்புறம் சரி காத்துல எது கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை எடுத்து மாட்டிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எங்க அக்காவோட ரூம்ல இருந்து யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. யாரா இன்னத்துக்கு அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு மூலமா அங்க இருக்க செவுத்துல காது வச்சு கேட்கறாங்க. உள்ள யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப திடீர்னு டம்முன்னு ஒரு சத்தம் கேக்குது. இதை கேட்ட ஹீரோன் ஒரு செகண்ட் அப்படியே பதறிடுறாங்க. அப்படியே நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோட அக்கா வீட்டுக்காரர் அப்படியே ராணுவத்துக்கு போயிருப்பார்ல, அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வருது. இதை கேட்ட ஹீரோட அக்கா அப்படி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே பிரசன்ட்ல அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில கண்ணு முடிச்சதுமே ஹீரோட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நைட் எனக்கு நிறைய அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் உங்க அக்காவோட ரூம்குள்ள யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எதையோ போட்டு டம்மு இடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோ நம்ம புதிய இடத்துக்கு வந்திருக்கோம்ல, உனக்கு அதனால இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா ஹீரோ என்னதான் சொன்னாலுமே ஹீரோனால அதை ஏத்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் உங்க அக்காவோட ரூம் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருக்கிற எல்லா கபோர்ட்லயும் சாவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோ அங்க ஒரு கபோர்ட்ல பாக்குறான். என் அக்காவோட ஒரு பாதி போட்டோ மட்டும் இருக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள சடங்கெல்லாம் பண்ண மாதிரி நிறைய சின்ன சின்ன சட்டியெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் பாக்குற ஹீரோ, ஆமா உங்க அக்காவுக்கு உண்மையாலுமே என்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
கேக்குறாங்க. எங்க அக்கா இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரியும், ஆனா அவ எதனால இறந்தா என்னாச்சு அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம் செச்சாங்க எலக்ட்ரிஷியனை கூட்டு வந்திருப்பான். ஹீரோயின் அங்க கபோர்ட்ல இருந்து கிடைச்சிச்சுல சின்ன சின்ன சட்டி அதெல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டுட்டு இருக்காங்க. இதை செச்சாங்கும் பாக்குறான். இதை பார்த்தா ஒரு மாதிரி பீதியில முடிக்க ஆரம்பிக்கிறான். இதை ஹீரோனும் பாத்துருவாங்க. அதுக்கப்புறம் செச்சாங்கிட்ட இதை பத்தி உனக்கு தெரியுமா, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை பத்தி எனக்கு பெருசா தெரியாது, ஆனா எங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எந்த தீசக்தி அண்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சடங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். சரி, என்னோட வீட்டுக்காரரோட குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு பெருசா தெரியாது, ஆனா எங்க அப்பா அம்மாக்கும் எங்க பாட்டிக்கும் நல்லா தெரியும். ஆனா ஈரோட அக்கா நல்லா பாடுவாங்க, அது எனக்கு தெரியும். ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா எலக்ட்ரிஷியன் பவர் சப்ளையும் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ செச்சாங்கிட்ட உனக்கு யாராச்சும் பூட்டு திறக்கிறீங்களா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு தெரியும், நாளைக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியனும் செச்சாங்க அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஹீரோவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நீ எதுக்குமா கஷ்டப்படுற, நீ கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடு, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. திரும்பி பாக்குறாங்க, ஹீரோயின் அப்படி நின்றுட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ திரும்பி அப்படியே முன்னாடி பாக்குறான், வீட்டுக்கு வெளியே ஹீரோயின் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க நிக்கிறது யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஹீரோக்கு அள்ளு விட்டுறது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பயந்து அப்படியே ஓச்சிட்டு இருக்கான். அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோ கதையாசிரியர்களால புதுசா கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் நைட்டு பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஹீரோட அக்கா ரூம்ல அவங்களோட முடி அவங்களே கட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அம்மா வெளியே அப்படியே கதவை தட்டிட்டே இருக்காங்க. என்ன பண்றமா, கதவை திறமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கொண்டா கழிச்சு அப்படியே கதவை திறந்து ஹீரோட அக்கா வெளியே வராங்க. பார்த்தா அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. அம்மா, என் வீட்டுக்காரர் போருக்கு போயிருக்காருல, அவர் வரும்போது நான் அழகா இருக்கணும்ல, அதனாலதான் முடியெல்லாம் கட் பண்ணிட்டேன், நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை பாக்குற அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா வீட்டுக்காரர் ஆல்ரெடி போர்ல இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்ததுலேருந்தே பொண்ணு இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நினைச்சு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற அப்பாக்கோ பயங்கரமா கோவம் வருது. அப்படியே ஹீரோட அக்கா அப்படியே தரத்தரம் எடுத்துட்டு போயிட்டு ரூம்குள்ள போட்டுறாரு. அதுக்கப்புறம் காலில் ஒரு சங்கிலி போட்டு கட்டி போட்டு ரூம்லயே பூட்டி போட்டுறாரு. அப்படியே அங்க சீனா கட் பண்ணி அடுத்து பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே தூக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோவை காணோம். எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். மறுபடியும் பெட்ல பாக்குறாங்க. பெட்ல யாரோ போத்திட்டு படுத்திருக்க மாதிரி இருக்கு. அப்படியே பயந்துட்டு மொல்லமா பெட்டு பக்கத்துல வராங்க. வந்துட்டு அந்த பெட்ல நவுத்தி பார்த்தா யாரையுமே காணோம். சரி, அவன் வெளியே ஆளுகி இருப்பான், சரி நான் மறுபடியும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்ல படுத்து தூங்குறாங்க. படுத்தவங்க அப்படியே ஒந்துச்சு படுக்கிறாங்க. சைட்ல பார்த்தா ஹீரோ அப்படியே பேய் மாதிரி படுத்திருக்கான். பார்த்து அவங்க அப்படியே பதறி போயிட்டு டக்குன்னு கண்ணு முழிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவுல தான் வந்திருக்கும். கனவுல வந்து கண்ணு முழிச்சிங்க, பக்கத்துல பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோவை காணோம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே ஆளுகிட்ட வந்து பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ ஆளு தான் உட்காந்துருப்பான். அவங்க அம்மா எழுதுன ஒரு டைரி இருக்கும், அப்படியே படிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் என்ன பழசால உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்ல, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்ப நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்டே அம்மாட்டி கெஞ்சினேன், எங்க அக்கா கூட தான் இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னை வழிகட்டாம இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே தலையை அப்படியே மடியில படுக்க வச்சு அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ வந்து எங்க அக்காவோட ரூம்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஜன்னலுக்கு மேல பாக்குறான், வென்டிலேஷன் ஹோல்ஸ் இருக்கு. சரி, இது வழியா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே ஜன்னல்ல ஏறிட்டு இருக்கான். ஏறிட்டு அந்த வென்டிலேஷன் ஹோல்லையே பாக்குறான். உள்ள ஒரு கபோர்ட் இருக்கும். அந்த கபோர்ட் அப்படி கதவு மூலமா ஓப்பன் ஆகுது. அப்ப டக்குன்னு அந்த ஓட்டையில ஒரு எலி வந்துருது. இதை பார்த்தவன் பதறி போயிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். விழும்போது ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருப்பான். ஏன்னா நிறைய குச்சில அப்படி அங்க நீட்டி ஷார்ப்பா நின்றுட்டு இருக்கு. அது மேல மட்டும் விழுந்தானே இப்ப அது எல்லாமே சங்கில் ஏறி இருக்கும். இதே இடத்துல ஆல் அவுட் ஆயிருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு செஷாங் வந்து அந்த லாக் ஓப்பன் பண்றவரை கூட்டிட்டு வந்துடுறான். ஏங்க சார் இப்படி அவசரப்பட்டீங்க, நான் தான் இன்னைக்கு லாக் ஓப்பன் பண்றவரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், அதுக்குள்ளே எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தப்பி தவிர இந்த பக்கம் விழுந்தீங்கன்னா அது எல்லாமே உடம்புல ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதே டைம்ல ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனோட முடியெல்லாம் கொஞ்சம் சிக்கு போட்டிருக்கும், அதெல்லாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்ல கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுந்த முடியல அப்படியே எடுத்து டஸ்ட்பின்ல போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொஞ்சம் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் மறுபடியும் முடியல அப்படியே கட் பண்ணி கீழே சைட்ல போட்டுட்டே இருக்காங்க. இதை பாக்குற ஹீரோனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே பதற ஆரம்பிக்குது. அப்படியே மொல்லமா அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணோம். அப்ப அப்படியே பின்னாடி காட்டுறாங்க. அந்த தொட்டிக்கு சைடுல இருந்து அப்படியே ஒரு பேய் அப்படியே ஹீரோன் அப்படி எட்டி பாக்குது. இதை ஹீரோனுக்கு அப்படியே ஃபீல் பண்ண முடியுது. அப்ப டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல எதையுமே காணோம். அப்ப டக்குன்னு பைப் ஆன் ஆயிடுது. இதை பார்த்தீங்கன்னா ஐயோ ஆளை விட்டா போதுண்டா சாமி சொல்லிட்டு அங்க வந்து ஓட பாக்குறாங்க. அப்ப அப்படியே கண்ணாடியில பாக்குறாங்க, எங்களுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான பேய் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்து ஹீரோ அப்படியே தொண்டைக்கான துணிகள் வெளியே ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தீங்க ஹீரோ கிட்ட, அது பாத்ரூம்குள்ள ஒரு கொடூரமான ஒரு பேயை பார்த்தேன், அது எனக்கு கொல்ல பார்த்துச்சு, நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்க வேண்டாவா, போயிடலாம், நம்ம ஏதாச்சும் கூலி வேலை செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ வந்து இன்னும் எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் கொடு, எப்படியாச்சும் இந்த வீட்டை வித்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா கெச்சப் கூட்டு வந்த பூட்டு திறக்கிறவர் அக்காவோட ரூம் கதவை திறந்துறாரு. ஹீரோ உள்ள போய் பாக்குறான். அப்படியே எங்க பார்த்தாலும் ஒற்றையாவும் ஒரே தூசியாவும் இருக்கு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அங்க ஒரு இடத்துல அவனும் எங்க அக்காவும் போய் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ இருக்கு, அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோட அக்காவை தான் காட்டுறாங்க. பல மாசமா எங்க அப்பா அப்படியே ரூம்குள்ளே கட்டி போட்டு வச்சிருக்காரு. அவங்க புருஷன் இறந்த சோகத்துல கொஞ்சம் பைத்தியமாயிருப்பாங்க. இப்ப ரூம்லயே கட்டி போட்டு கொடுமை பண்றதுனால இன்னும் கொஞ்சம் பைத்தியமாயிடுறாங்க. ரூம்குள்ள அப்படியே செமையா கத்துறாங்க, என்னை வெளிவிடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த சத்தத்தை அம்மானால கேட்கவே முடியல. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரியாம அப்படியே மொல்லமா கதவு திறந்து உள்ள வந்துடுறாங்க. வந்து அப்படியே பொண்ணை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பொண்ணு அப்படியே கட்டி பிடிச்சி கதறாம என்னை வெளியே விட்டுருங்கம்மா, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறா. பொண்ணு அழுவுற சத்தத்தை எங்களால தாங்க முடியல. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு தெரியாம அந்த காலில் சங்கிலி போட்டிருப்பாங்க, அந்த சாவி எடுத்து வந்து கால் இருக்கிற சங்கிலி அவுத்து விட்டுறாங்க. அப்பதான் காலை பாக்குறாங்க, காலு ஃபுல் அப்படியே புண்ணா இருக்கு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படியே இடத்துல சீனை கட் பண்ணி மறுபடியும் பிரசண்டா தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோவா காட்டுறாங்க. அக்கா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு அப்ப அங்க இருந்து ஒரு பேப்பர் கிடைக்குது, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப வெளியே தான் காட்டுறாங்க.
காட்டுறாங்க. கெச்சப்பும் அந்த பூட்டு திறக்க அந்த உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கெச்சப்ட்ட உனக்கு கண்டிப்பா ஹீரோட குடும்பத்தை பத்தி ஏதோ ஒரு விஷயம் தெரியும், அதை என்கிட்ட நீ சொல்லாம மறைக்கிற. இங்க வந்ததுல இருந்து ஏதோ அமானுஷமா நடக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அவங்க குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியுமா, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஹீரோட அக்காக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தையே கெச்சப் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோட அம்மா வந்து எங்க அக்காவோட கால் கட்ட அவுத்துட்டு இருப்பாங்களே, அன்னைக்கு அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு, வீட்டுல இருந்திருக்க மாட்டாரு, ஹீரோவும் வீட்டுல இருந்திருக்க மாட்டான். அப்ப அக்காவை தேடி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள காணா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எல்லா பக்கம் தேடி பார்த்தாலும் எங்கேயுமே இங்க கிடைக்கல. அப்ப வெளியே வந்து பாக்குறாங்க, வீட்டுக்கு வெளியே இருக்க மரத்து மேலதான் நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க சும்மா நின்றுட்டு இருக்கல, களத்துல போய் தூக்க மாட்டி தான் நின்றுட்டு இருக்காங்க. இதை பாக்குற அம்மா அப்படியே கதற ஆரம்பிக்கிறாங்க. கண்ணா கீழே வந்துரு கண்ணா, கண்டிப்பா நான் உதவி பண்ணிருக்கணும், உதவி பண்ணாது ஏன் தப்பு தான், தயவு செஞ்சு கீழே வந்துரு, இதுக்கப்புறம் உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அக்கா கேட்க முடியும், மேடம் அப்படியே சிரிச்சுட்டு மேடம் போத்துன்னு கீழே கூச்சுறாங்க. அப்படியே களத்து ஃபுல்லா சுருக்க மாட்டே அதுல களத்து உடஞ்சி சம்பவ இடத்துல இறந்து போயிடுறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் ஹீரோயின்ட்ட சொல்றான். நீங்க வீட்டுல இருந்து நிறைய மந்திரம் பண்ண மாதிரி சட்டியில எடுத்து வந்து போட்டீங்களே, ஒருவேளை எங்க அக்காவோட ஆன்மா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்க பண்ணிருக்கணும். ஆனால் அந்த சடங்கு எனக்கு தெரிஞ்சு இங்க முழுசா முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கெச்சப் அந்த பூட்டு திறக்க வந்தவரை அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி ஹீரோயின் போய் ஹீரோ லெஃப்ட் ரைட் வாங்குறா. உண்மை சொல்லு, உனக்கு உங்க அக்காவை பத்தி இந்த வீட்டை பத்தி என்ன தெரியுமே என்கிட்ட மறைக்காம சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோ அப்பா கூட எனக்கு அப்ப 5 வயசு, என்ன நினைச்சா எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்றான். ஓ உனக்கு மறந்து போச்சா, அப்ப உங்க அக்கா வந்து வெளியே மரத்துல தூக்கு போட்டு இருந்தாங்களே அது கூட உனக்கு மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஹீரோ மூஞ்சி அப்படியே வேற மாதிரி மாறிடுது. நான் ஃபர்ஸ்ட் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த வீட்டுல ஏதோ அமானுஷமா இருக்க மாதிரி இருக்கு, எதுவும் சரி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. நமக்கு இந்த வீடும் தேவையில்லை, இதுல இருந்து வர காசும் தேவையில்லை, உனக்கு என்ன காசு தானே வேணும் கடன் அடைக்கிறதுக்கு, எங்க அப்பா மட்டும் நான் கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கோ கோவம் வருது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கேன், நம்ம பிரச்சனை நாம தான் பார்த்துக்கணும், உங்க அப்பா மட்டும் எல்லாம் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, இன்னும் ஒரு நாள் கூட டைம் கூட, நான் கண்டிப்பா இந்த வீட்டை வித்துட்டு நம்ம எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கற ஹீரோனுக்கு செமையா காண்டாவது. உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த மரத்தை பார்த்துட்டு இறந்து போனா எங்க அக்காவை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்குள்ள ஒரு வாட்டர் ரெடியா இருக்கும், அந்த ரெடியா குறக்குன்னு சத்தம் விட்டுட்டே இருக்கு. இவனும் போயிட்டு அந்த ரேடியோ ஆஃப் பண்ண ட்ரை பண்றான், அந்த ரேடியோ ஆஃப் ஆக மாட்டேது. ஓங்கி ஒரு ரெடி அடிக்கிறான். அப்ப அந்த ரேடியோ வந்து எங்க அக்காவோட வாய்ஸ் கேக்குது. அவங்க அக்கா அப்படியே அஸ்கி வாய்ஸ்ல ஹீரோவை கூப்பிட்டே இருக்காங்க. அவன் காண்டாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரேடியோ தூக்கி கீழே அடிச்சு பட்டின்னு உடச்சிடறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறான். பார்த்தா அவங்க அக்காவோட ஆவி சுத்தி சுத்தி வந்து அவனை தடுத்துக்கிட்டே இருக்கு. எங்க போனாலுமே அவனை போக விட மாட்டேங்குது. ஒரு கடத்துல போய் எகிரி வந்து அவனோட களத்தை பிடிச்சி அப்படி நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படி கீழே படுத்து அப்படி களத்தை பிடிச்சிட்டு நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோயின் வந்து அங்க பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோ மட்டும் தான் தலையில அவன் களத்தை அவனே பிடிச்சி அப்படியே உருண்டுட்டு இருப்பான். ஹீரோனை பார்த்தா அவன் ஓடி போய் ஹீரோனை கட்டி பிடிச்சிக்கிறான். தங்கம் நீ சொன்னது கரெக்ட் தான், நாளைக்கு காலையில நம்ம ஃபர்ஸ்ட் வேலையை இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கை தான் நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. தான் பொண்ணு இறந்து போன அந்த மரத்தை பார்த்துட்டே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. தான் பொண்ணு தான் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா நம்ம நடந்ததெல்லாம் ஏத்துட்டு தான் இருந்திருக்கணும், எனக்கு மட்டும் நம்ம பொண்ணு மேல பாசம் கிடையாது நீ நினைக்கிறியா, இப்படிலாம் ஏதாச்சும் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு தான் அந்த ரூம்ல அழைச்சு வச்சிருந்தேன். ஆனா அது தெரியாம நீ அவளை திறந்து விட்டுட்ட, நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க எல்லாம் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சிட்டு இருக்காரு. அவர் பொண்ணை நினைச்சு அப்படியே அழுதுகிட்டே தான் குளிச்சிட்டு இருப்பாரு. அப்ப தெரியாம அவர் கையில இருந்து சோப்பு கீழே வந்துடும். அப்ப அவருக்கு அங்க பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. பா உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசமாப்பா, எனக்கு கண்ணை திறந்து பாருங்கப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேக்குது. அவங்க அப்பாவை கண்ணுல இருக்கிற சோப்பெல்லாம் வலிச்சுட்டு அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாரு. ஒரு இடத்துல அப்படியே பொண்ணோட உருவம் அப்படியே பேயா நின்றுட்டு இருக்கும். இதை பார்த்து அவர் பயந்து அப்படி தெரியாம சோப்பு மேல காலை வச்சிருக்காரு. காலை வச்சு அடுத்த நிமிஷம் பொட்டுன்னு கீழே விழுந்துறாரு. மண்டல அடிப்பட்டு அப்படியே மண்டை உடஞ்சு சம்பவ இடத்துல அவர் இறந்து போயிடுறாரு. அடுத்து அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோ வந்து அவங்க அம்மா எழுதின டைரியை படிச்சிட்டு இருக்கான். அதை படிக்கும் போது தான் அவனுக்கு அது வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. அவங்க அக்கா இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆத்மாவா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சடங்கெல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த சட்டியெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்திருப்பாங்க, அதை கூட தூக்கி வெளியே போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் அந்த சடங்கை முழுசா முடிச்சிருக்க மாட்டாங்க. எதனால முழுசா முடிச்சிருக்க மாட்டாங்கன்னா எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுனால அந்த கல்யாணத்தை அப்போ ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸையும் நெருப்புல போட்டு எரிச்சா மட்டும் தான் சடங்கு முழுசா முடியும். அந்த ட்ரெஸ் அவங்க அம்மாவுக்கு கிடைச்சிருக்காது, அதனாலதான் சடங்கையும் முழுசா முடிச்சிருக்க மாட்டாங்க. இந்த விஷயம் இப்ப ஹீரோக்கு தெரிய வருது. இது தெரிஞ்ச ஹீரோ நம்ம எப்படியாச்சும் அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் கண்டுபிடிச்சா சடங்கை மட்டும் முழுசா முடிச்சிட்டோம்னா அக்காவோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம எந்த பிரச்சனையும் வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லா அப்படியே ட்ரெஸ்ஸை தேட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் நேரம் எங்க போறோம்னா எங்க அக்காவோட ரூமுக்கு தான் போய் தேட ஆரம்பிக்கிறான். அப்படி அந்த ரூம்ல தேடிட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ள எங்க அக்கா அழுவுற வாய்ஸ் எல்லாம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ பயந்து அப்படியே ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். இதே டைம்ல ஹீரோனை காட்டுறாங்க. ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. கண்ணு முழிச்சிங்க பக்கத்துல ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவை காணோம். சரி ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வரலான்னு பாக்குறாங்க. பார்த்தா ரூம் கதவு தானவே முடிக்குது. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ரூம் கதவை திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் ரூம் கதவை டம்மு டம்னு அடிக்கிறாங்க. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புருஷனை கூப்பிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோ டோர் கிட்ட வந்துடுறான். அவனும் ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்றான். அவனால ஓப்பனே பண்ண முடியல. சின்ன வேற வழியில வந்து உன்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு வேகமா வெளியே ஓடி வரான். ஓடி வந்தா கால் தரைக்கு பொத்துன ஒரு கட்டை இருக்கும், அது மேலதான் விழுந்திருப்பான். அந்த கட்டை அப்படியே கால் தொடையில ஏறி அப்படி இந்த பக்கம் வந்துருது. அவன் ஒரு பக்கம் வலி தாங்க முடியும் அப்படியே கதறிட்டு இருக்கான். இந்த பக்கம் ரூம்குள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படியே கதவை தட்டிட்டே இருப்பாங்க. அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோட அக்கா ஆவி அங்கதான் நின்றுட்டு இருக்கும். அந்த ஆவி அப்படியே கையில சங்கிலியில எடுத்து அப்படியே ஹீரோ நோக்கி மொல்ல நடந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே பயங்கரமா கதவை தட்டுறாங்க. என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சத்தம் அந்த பக்கம் வழியில துடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கும் கேக்குது. ஒரு வழியா அந்த கட்டையை அப்படியே புடுங்கி போட்டு பொண்டாட்டியை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட ஜன்னல் கிட்ட வந்துடுறான். வந்தவன் ஜன்னல் கடையை உடச்சிட்டு உள்ளுக்குள்ள வந்துடுறான். வந்துட்டு ஒரு வழியா ஹீரோனை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோன்ட்ட சொல்றான். இப்படி எங்க அக்காவோட ஆவியை நம்ம அடக்கணும்னா அந்த கல்யாண சாரி கிடைச்சா மட்டும் தான் அடக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சடங்குக்கு தேவையான எல்லா பொருளையும் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க.
கடைசியா 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த சாரியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அடுத்து ஒரு ஃபிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல இப்ப ஹீரோ எப்படி அந்த சாரியை தேடிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஹீரோட அம்மாவும் தேடிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சாரி கிடைச்சிருக்காது. அவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஆவி வந்து கையில சங்கிலாம் எடுத்துட்டு வர சத்தம் கேக்குது. இந்த சத்தத்தை கேட்டா அவங்க அம்மா பயந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா தான் பொண்ணு தன்னை கொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாம இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆவி ஈவிரக்கமே இல்லாம அம்மாவே அப்படியே போட்டு தள்ளி இருக்கும். அடுத்து அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சாரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா அப்படியே அலாசி எடுத்துட்டு இருக்காங்க. எங்க தேடினாலுமே அந்த சாரியை காணா. எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பிச்சுட்டு ஓச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுக்கு பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. வலி தாங்க முடியாம கதறாங்க. இதை பார்க்கற ஹீரோ அதுக்கப்புறம் எங்க அக்கா அப்படி திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன வேணும், என் குடும்பத்தை அப்படி பழி வாங்குற, ஒழுங்கா என் குடும்பத்தை விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். ஹீரோன் வலி தாங்க முடியாம ஹீரோ கையில அப்படியே நகை தச்சு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பழைய விஷயம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஹீரோக்கு அப்படின்னா பழைய விஷயம் ஞாபகம் வந்திருக்கும்னா ஹீரோக்கு ஒரு 5 வயசு இருக்கும். எங்க அக்கா ரூமை தான் பார்த்துட்டு இருப்பான். அப்ப எங்க அக்கா வந்து இங்க கல்யாணம் சரி அங்க இருக்க ஒரு கபூல் ஒரு ரகசியம் இருக்கும். அதெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதை ஹீரோவும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு பக்கத்துல இங்க வந்துட்டு நகை தச்சு அப்படியே அழுத்திருப்பாங்க. இந்த விஷயத்தை வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திருப்பாங்க. அது மூலியமா ஹீரோக்கு புண்ணே ஆயிருக்கும். இதை பார்த்து அவங்க அப்பா அதுக்கப்புறம் தான் அவங்க அக்காவை கூட்டிட்டு போய் ரூம்ல கட்டி போட்டுருப்பாரு. கட்டி போட்டு அவர் அங்கிருந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் கூட அவங்க அக்கா என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி தம்பியில கேட்டிருப்பாங்க. ஆனா தம்பி சின்ன பையனா இருக்கனால அங்கிருந்து வேகமா பயந்துட்டு ஓடி போயிருப்பான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அடுத்து பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. பிரசன்ட்ல ஹீரோக்கு இப்ப அந்த கல்யாண ட்ரெஸ் எங்க இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. உடனே அவனோட மனைவி கிட்ட நான் போய் அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்து வந்துறேன், இங்கேயே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோனை தான் காட்டுறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோனோட உங்களுடைய பேய் பூந்து அப்படி அந்தரத்துல மிதந்துட்டு இருப்பாங்களா, அந்த சீனை இப்பதான் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அக்காவோட ஆவி அப்படி ஹீரோனோட உங்களுக்குள்ள பூதுது. அப்படியே அந்தரத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் காட்டுறாங்க. கண்ணு ஃபுல் அப்படி வெள்ளை கலர்ல மாறிடுது. அப்படியே ஹீரோ தான் இந்த பக்கம் காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த கல்யாண சேரி இடத்துக்கு போயிடுறான். போயிட்டு அந்த அலமாரி ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த அலமாரி உடஞ்சு பொத்துன்னு அப்படியே உள்ளுக்குள்ளேயே விழுந்துடுறான். உள்ள விழுந்தோதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த அலமாரிக்கு அடியில ஒரு பாக்ஸ் குள்ள தான் அந்த கல்யாண ட்ரெஸ்ஸே போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு வழியா அந்த பாக்ஸ் எடுத்துக்கிறான். நல்லபடியா சடங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து அப்படி ஹீரோன் இருக்காங்க. இப்ப ஹீரோனோட அக்காவோட ஆவி தான் பூந்திருக்கும். கையில கோடல் வச்சு தான் நின்றுட்டு இருப்பாங்க. தம்பி நான் தாண்டோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கோடல் வச்சுட்டு வெட்டத்துக்கு எகிரி வராங்க. ஒரு வழியா அந்த பாக்ஸ் நடுவில் நீட்டிடுவான். அந்த பாக்ஸ் மேல வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பேய் போட்டு அட்டி பிரிச்சு எடுக்குது ஹீரோவை. ஹீரோனால தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல களத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கும். அப்ப பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கும். என்னை மன்னிச்சிரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையில அந்த பாட்டில் படி நடிச்சிடறான். அந்த பேய் அப்படியே மயக்க மட்டும் அங்கேயே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோ வேகமா அப்படியே அங்கிருந்து ஏறி மேல வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்தவன் வீட்டோட மெயின் டோரை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு அந்த சடங்கு அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். அப்ப வெளியே அந்த பேய் அப்படியே ஹீரோ டைவர்ட் பண்றதுக்கு அப்படியே என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஹீரோ டைவர்ட் ஆகாம அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கான். ஒருடைய மந்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சிடறான். அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்து அப்படியே நெருப்புல போலான்னு போவான். அப்ப வெளியே அப்படியே அவன் பொண்டாட்டி குரல்ல பேச சத்தங்குது. ஐயோ பொண்டாட்டி என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறான். அதுக்கப்புறம் பேய் மறுபடியும் ஹீரோ போட்டு அடி பிரிச்சு எடுத்துட்டு இருக்குது. ஒரு கடத்தை அப்படியே மேலே ஏறி வந்து அடி பிரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். ஹீரோ அப்படியே அவன் பொண்டாட்டி அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு வழியா அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்து அப்படியே நெருப்புல போட்டுறான். நெருப்புல போட்டு அப்படியே தொடர்ந்து மந்திரவாதிகள் அப்படியே சொல்லிட்டே இருக்கான். அவன் மந்திரவாதிகளை சொல்ல சொல்ல ஹீரோனோட உங்களுக்கு அப்படியே அக்காவோட ஆவி அப்படியே கதற ஆரம்பிக்குது. ஒரு கடத்துல மொத்தாவே அப்படியே உடம்பு விட்டு வெளியே போயிடுது. ஹீரோ அப்படியே பழையபடி நார்மல் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வெடிஞ்சிருது. ஹீரோ நல்லபடியா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அவனோட பரம்பரை வீட்டை நல்லா ரேட்டுக்கு வித்துறான். இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்பதான் நமக்கு இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா எழுதின டைரியை படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுல கடைசியா எழுதிருப்பாங்கன்னா அவங்க அக்கா கர்ப்பமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம். ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போது எங்க அக்கா கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்களா அந்த கட்டி போட்டு இருக்கும் போதும். அப்ப கூட அவங்க அக்கா கர்ப்பமா தான் இருந்திருப்பாங்க. ஆனா சின்ன பையன் இந்த ஹீரோக்கு அவங்க அக்கா கர்ப்பமா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. அங்க வந்து ஓடி போயிருப்பான். அந்த பிறந்த குழந்தை எங்க புதைச்சிருப்பாங்கன்னா ஹீரோட அக்கா தூக்கு போட்டு தொங்கிருப்பாங்க ஒரு மரத்துக்கிட்ட. அந்த மரத்துக்கு கீழே தான் புதைச்சிருப்பாங்க. அதான் இப்ப புதுசா வீடு வாங்கினீங்க என்னடா இங்க ஒரு கல்லு புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோட அம்மா இன்னொரு விஷயம் அந்த டைரியில எழுதிருப்பாங்க. என்ன எழுதிருப்பாங்கன்னா ஹீரோட அக்கா வந்து கர்ப்பமா இருக்கும் போதும் முன்னோர்கள் சொன்னது கூட கேட்காம பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நகை வெட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முடியும் வெட்டியிருப்பாங்க. அதனாலதான் வெளியிருந்து ஒரு தீய சக்தி வந்து அவங்க உடம்புக்குள்ள பூந்திருக்கும். பூந்த தீய சக்தி தான் இவங்களை ஆட்டி படிச்சு கொண்டு இருக்கும். அதே மாதிரிதான் கர்ப்பமா இருக்கிற ஹீரோன் இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. வந்தவ பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நகம் வெட்டியிருப்பா, முடியும் கட் பண்ணிருப்பா. அப்ப தான் பொண்டாட்டி ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயப்படுறான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்து ஹீரோனை இறங்கிடுறாங்க. அந்த இடத்துல கெச்சப்பட பாட்டி நின்னுட்டு இருப்பாங்க. கெச்சப்பட பாட்டி ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோன் காலு கீழே காட்டுறாங்க. அப்படியே ரத்தம் வளைஞ்சு போயிட்டு இருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஹீரோட அக்கா ஆவி மொத்தமா அழிஞ்சிருக்காது. ஹீரோன் வயிற்றுக்குள்ள குழந்தைக்குள்ள தான் அந்த ஆவி போயிருக்கும். திருப்பி ஒரு தீய சக்தி புறப்படுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.